உன்னை பார்த்தவனே விலகி போன முதல் லேடிஸ் நீ தான். வாழ்த்துக்கள் மேடம். 2026 இன்னைக்கு தான் கோயிலாவை சந்திக்கிறேன். இனிய லாங் நல்வாழ்த்துக்கள். லென்தானும் நீக்குறக்காரனை வணங்கினேன். பாருங்க, அபச்சாரம் பேசாதீங்க. 2026 முத சந்திச்சிருக்கோம். ஒரு நல்ல நட்போட பேசுவோமே. நீங்க ஏதாச்சும் பேச போய் நான் ஏதாச்சும் பேச போய் பேச மாட்டேன். நான் உன்னை பேச மாட்டேன். சரி, போயிட்டு வரேன். காரணம் பொம்பளை டான்ஸ் கிடைக்கல. உன்னை ஏதாவது பண்ணா உன் புரிஞ்ச விட மாட்டேன். நான் அப்புறம் சூம்பிட்டு தெரியணும். வாட் ப்ரோ, அபச்சாரம் பேசாதீங்க சரியா? ஏ பி முத்து முத்தா காச்சிருக்கி பாடி உள்ள தொட்டு புட்டா தோஜமுள்ள வாடி உள்ள தண்ணி கருத்துருச்சு உள்ள தவளை சத்தம் கட்டுருச்சு இந்த ஊரம் ஒதங்கிருச்சு நம்ம ஒதுங்க இடம் கிடைச்சிருக்கு. தனகடிடி இத கடிடி தனகடிடி இத கடிடி தண்ணி கருத்துருச்சு தவளை சத்தம் கட்டுருச்சு. என்ன நோங்கினாலும் ஒன்னும் செய்ய முடியாது. கேமரா போக்கஸாடா. என்ன செய்ய போறீங்க? இந்த உலகத்திலே எதுவும் அனுபவிக்காம கடைசி வரைக்கும் ஜீமக்கரவில்லை மண்டி போடுவோம் நான்கள் தான். எம்பெருமானே, ஈஸ்வரா, பரந்தாமா, பரம்பொருளே, அத்தா, மாரியாத்தா, மொச்சக்கொட்டை பெருமாளே. இவங்க எல்லாருமே யாரோ உங்க லயனா? இவங்க எல்லாருமே உங்க அண்ணன் தம்பி. டக்குன்னு உடிப்பே மைனா ஓலே. கேமரா வேல்ராஜ், கேமரா பேக்கப் பேக்கப். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த டான்ஸுக்கு நான் என்னென்ன செய்யறேன்னா ஜூம் பண்ணி எடுத்து என் பொண்டாட்டிக்கு அனுப்பி விட்டுருவேன். அவ ஏற்கனவே என் பொண்டாட்டி கராத்துல கூப்பல் தன்னடக்கமா உட்கார்ந்திருக்கே நினைச்சேன். என்ன எதுல விட்டேன்? வாயில வார்த்தை வாயில விட்டீங்க. வாயில விட்டோன்னு ஒரு லேடி சொல்றா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இல்லங்க, வார்த்தையை வாயில விட்டீங்க. டக்குன்னு உடிப்பே மைனா போலே டிக்குன்னு அனப்பே பெட்ரூம் குள்ளே டக்குன்னு வாடி தாப்பா போறேன் உட்காரி. எங்க அக்கா பாவம். நான் பரம்பரையா பரம்பரையா என்ன உண்ட தம்பி? நீங்க காய்ச்சப்பட்ட 2 அடி அடிக்கிறீங்களா? அவர் அங்கிருந்து இப்படி பாக்குறாரு. பக்குனு வாடி பக்காச்சபடி லக்காடி நான் பரம்பரையா பப்பு நடி கொக்காடி பத்துனு வாடி லக்காடி பரம்பரையா போட்டவனி சிங்காரி. இன்னைக்கு தான் அழகு வட்ட பிள்ளைய சந்திச்சிருக்கேன். இந்த ஊருக்காரர்களுக்கு ரொம்ப நன்றினே. இது வரைக்கும் நான் சந்திச்சவன் போல போறான். எத்து பல்லு முண்டையும் புண்ணுவத்தன முண்டையும் 2 மாசம் சென்னையா இருந்த ஒம்பளையும் அப்படியெல்லாம் பேசாதீங்க. அவங்க எல்லாம் பொம்பளை பிள்ளை. ஒரே ஒரு விஷயம் நான் சந்திச்சல உனக்கு தெரியுமா? ஒரு நாள் டான்ஸ் இல்லாம ரெட்ட பிள்ளை வத்த ஒம்பளைய கூட்டு வந்துட்டாங்க. என்ன வந்த கூட்டிட்டு போய் நான் அந்த பிள்ளைகளை பூரா நான் தானே வெளியே இருந்து காலு கழுவி விட்டு அது இங்க ஆடிச்சு. தாடி இந்த உடம்பு அங்கெங்க பச்சை நரம்பு அந்த பிள்ளைய வீரண்டுச்சு. நானு சுச்சு சுச்சு அம்மா 2 குத்தாடத்துல வந்துருவாங்களாம், நீ தூங்குவீங்களாம், அப்படிலாம் இருந்தேன். இதுல என்ன சொல்ல வரேன்னா, அழகு என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முகம். நான் சந்திச்ச அழகு தேவதையே ஒரு 100 கிராம் கோமியம் கிடைக்குமா? இப்பதான் போயிட்டு வந்தேன், வாய்ப்பு இல்ல. சாரி, ஈரம் உனக்கு அப்பார் அப்பாடும். என் தம்பியை ஊரா எதுக்கு உட்காந்துருக்காங்க? எதுக்கு? கோமணத்துக்கா? உன்னைய பாக்குறதுக்கே உட்காந்து. என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட அப்படின்னா என்ன? உன்னுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று அவன் விபூதி பையோடு இருக்கிறான். ஆனா நீ என்ன செய்கிறாய்? என்ன செய்யணும்? விபூதி பை இல்ல, என்கிட்ட கச்சக்கரவாடு பையதான் இருக்குன்ற கவிச்சியால. அபச்சார அபச்சார அப்படி எல்லாம் பேசாதீங்க மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். நீங்க என்ன செய்வ? என்ன செய்ய சொல்ற? செய்ய தெரியாம தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன செய்ய சொல்ற? தம்பி, எனக்கு மட்டும் எக்கோ ஏத்திரியல, நான் அடி வாங்கி சாக நீங்க வாழவா? உங்க மேல ஒரு உலகத்திலே அழகிலும் சரி அன்பிலும் சரி பெண்கள் தான் உயர்ந்தவர்கள். ஆம்பளையும் கைதட்டலாம். நாளைக்கு தெருவில் தெரிய போற யாரோ பொண்டாடிக்கிட்ட அடி வாங்குறிய நீ கைதட்டாம இருக்கலாம். எல்லாரும் நினைப்பீங்க டக்குன்னு எம்கேஆர் ஊத்து விட்டு லேடிஸ் பக்கம் சாஞ்சிட்டான்.
நானும் அனுபவப்பட்டவன் தான். எதுல? அந்த அடிப்புல தான். எதுல? அவ்வளவுதான் விடுவேன் மயிர் மாலை. தெளிவா சொல்லுங்க, அப்பதானே மக்களுக்கு புரியும். அவன் தான் ஆட்டுக்கடையே கிடத்துவேன். செவரொட்டின்ட்டேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படி மடுவெல்லாம் வருவேன். நிறைய ஆட்டு வியாபாரியா இருப்பாங்க போலயே. என் தம்பி சொல்வது என்ன குற்றம் தாயே? சொல்றதுல ஒரு குற்றமும் இல்ல. இது ஆட்டு கடையில எல்லாம் போய் பேசணும். ஆட்டிலே 1000 குள்ள சப்பை கறி வாங்கலாம், என்ன குடல் வாங்கலாம், தலை வாங்கலாம். ஆனால் செவரொட்டி 1 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணணும். அவன் அங்கே சொன்னது ஆட்டு செவரொட்டி, இங்கே உன்னைய செவத்தோட ஒட்டி செவரொட்டி பயலுகடா. என்ன சொன்னாப்லன்னு பார்த்தா சரி சிரிக்கிறீங்க. நான் கேக்குறேன், அவர் என்ன சொன்னாருன்னு கேக்குறேன். தங்கச்சி என்ன சொல்றான்னு அவட்ட கேட்காத. 20 வருஷமா நான் என்ன நடிச்சோம்னு எனக்கும் தெரியல, இவளுக்கும் தெரியல. அதான் தெரியல என்ன சொன்னாரு. நீங்க வாட்டு கை தட்டுறீங்க, சிரிக்கிறீங்க. என் தம்பி ஊரா என்னை பார்க்க வர்றது ரசிக்க வரல. பின்ன நம்ம சாகிறதுக்குள்ளேயாவது ஒரு நாளாவது நல்லா நடிச்சிட மாட்டானா? இந்த எம்கேஆர்னு என் தம்பியை வர்றாங்க. நீங்க ஓஏபி வாங்குற வரைக்கும் அப்பொன்னும் இப்பொன்னும் உனக்கு கவட்டில் ஒண்ணு உனக்கு வாயில கொடுக்கணும். இவன் நான் விழா கமிட்டி நினைச்சிட்டே இவனை கூப்பிட போறேன். போட அவனை தப்பா பேசாதீங்க, அவன் என்னோட தம்பி. அதிரசம் என்றால் என்ன? இங்க வாடா தம்பி, இங்க வாடா தம்பி. ஓடியாங்க போ, இங்க வாடா. ஓடியாங்க. ரிவல் ஷாட் அடிச்சிட்டு போங்க. இவன் என்னோட தம்பி. இங்க பாருங்க, தம்பி அப்படி எல்லாம் பேசாதீங்க. தம்பி நான் ஒரு 1/2 மணி நேரம் செக்யூரிட்டி வேலை ஆக்கவா? ப்ரோ உங்க வயசுக்கு தட்டி பொம்பளை அடிக்கிறீங்களே ப்ரோ. ஆனா இவன்லாம் கொட்டாயெல்லாம் சாத்துறேன். நீங்க கொட்டாய சாச்சிராதீங்க, இதெல்லாம் பேசாதீங்க. அவன் என்னோட தம்பி. ஆமா. அறிவில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா? அறிவில் சிறந்தவர்கள் பெண்களே. ஆமா. என்னத்தை கிழிச்சு புட்ட அறிவா? பேசாம உட்காரு. ஆளுல பாரு, அறிவுல சிறந்தவங்க ஆண்களா? என்னத்தை கிழிச்சு புட்டிய? ஒண்ணுத்தையும் கிழிக்க முடியாது. பேசாம உட்காரு. இப்ப நான் பாயிண்ட பிடிச்சிட்டேன். என்னது? ஆம்பளையே என்னத்தை கிழிச்சவன் சொன்னேல? ஆமா. கிழிச்சவனே வந்தேன். ஏய் என்ன கிழிச்சாங்க? இப்ப சொல்றேன். அவன் என்ன செய்யறான்? அவனே ஒண்ணும் செய்ய மாட்டான். இப்போதைக்கு உள்ள காலகட்டத்துக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. ஆண்டி ஆண்டி அது இல்ல. ஓங்கிய பெரும் இருட்டு, அதிலே ஒரு ரூம்பு. ஏய் ஒரு ரூம், ஒரு ரூம், ஒரு ஆள். என்ன வேலை செய்ய சொல்ற? அது குசன் மெத்தை, ஒரு கட்டில். என்ன என்ன என்ன? நீ கர்ப்பவதி ஆகிறாய். சுகப்பிரசம் வந்தால் தாயும் சேயும் நலம். சுகப்பிரசம் இல்லை என்றால் உன்னை கிழிக்க காரணமா இருந்தது இந்த ஆம்பளை தான். கைதட்டா முடிஞ்சா முடிஞ்சு. மாடு அண்டா பயலுகட. அது மட்டும்தான் முடியும். வேற என்ன முடியும் நான் கேக்குறேன்? அது மட்டும்தான் முடியும். இந்த ஆளு ஒழுங்கா இருந்தா தான் வயித்தை பிடிச்சு கிழிக்க போறாங்க. பாயா. அது காரணம் அவன் கிடையாது. வேற யாரு? அவன் திஸ் போஸ்ட் மரம். உள்ளே இருக்குது உன்னுடைய திரிபேஸ் லைன் சரியில்லை. அவன் போஸ்ட் மரம் உண்டுகிறான். திரிபேஸ் லைன் அட்டாச் இந்த ஹோல்டர் அண்ட் மீட்டர். கரண்ட் புல்லு லென்த். அதுக்குள்ள பிள்ளை வந்துருச்சு. ஏய் யாருக்கு? அறுத்த விட்டு பிள்ளையா? நான் பயந்துவேன். யாருக்கு பிள்ளை வந்துச்சு? இது காரணம் தாயே உன்னை சொல்லவில்லை கோகிலா. பெண்களத்தை நான் காரணம் சொல்லுவேன். ஏன்? கர்ப்பவதியான பெண்கள் எல்லாம் எப்போதும் செய்கின்ற அந்த வேலை பணி எல்லாம் செய்ய வேண்டும். நீ செய்யற வேலையை முதல்ல செய்ய, அப்புறம் எல்லாத்தையும் சொல்லு. ஆனா உனக்கு கர்ப்பமானவனே கிராக்கி வந்துருதே. என்னன்னு? ஏ சரவணா இடியட். அவன் என்னடா? நான் இறங்க மாட்டேன்டா, நான் கன்சீவா இருக்கேன்டா. கட்டிலே அப்படியே டாக்டர் பாப்பாரு. அப்படியே பார்த்தா அவளை குத்திட்டு வடா, ஓட்டு அறுத்து போடுறேன். காரணம் அறுத்த கர்ப்பப்பை பயலுகடா. ஏய் இதெல்லாம் சொல்லிட போறேன். ஆளை மண்டை பாரு. இங்க புள்ள வீக்கா இருந்தா அது இருக்கிறதுனால தானே வேலை எதுவும் செய்யக்கூடாதுன்னு டாக்டரே சொல்றேன். நீ புள்ள ஒழுங்கா கொடுத்துருந்தா அங்கேயே வீக்காக போகுது. ஏப்பா ஒழுங்கா கொடுக்கறதுக்கு அவன கொரியர் பாயா? இல்லங்க நான் என்ன சொல்ல வர்றேன்? கை தட்டலாம். கையெல்லாம் தட்டக்கூடாது. ஆய் புதுக்கோட்டை மாவட்டம் 1 பாயிண்ட். ஏய் இங்க பாருங்க, இங்க ஒரு அபச்சாரம் பேசாதீங்க. ஏன் ஆம்பளை எதுக்கு எடுத்தாலும் கை தட்டேன்? சும்மா இருக்க முடியாமத்தே. அடிப்புக்கு வந்தவனே அவன் தானே. படிப்பு புழுப்புல மேடம் உங்க மயனா நல்லா வளர்த்துருக்க தாயே. அவன் வயசுக்கு கட்டுறான். அப்ப இப்பயே அவன் நோங்குற என்ன சார்? ஏய் 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 என்ன நோங்குற?
தம்பி சூத்தர்